ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எந்தெந்த அலவன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்டட், எந்தெந்த அலவன்சஸ்லாம் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக அந்த சிட்டி காம்பல்சரி அலவன்சஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த இடத்துல ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் டாக்ஸபிள் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் பார்த்துருந்தோம். தென் பென்ஷன் கால்குலேஷன் நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு அதர் அலவன்சஸ். ஓகே, ஹியர் இந்த இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உள்ள ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிருப்பீங்க. ஸோ இது உள்ள போயிட்டு என்னென்ன அலவன்சஸ் எப்படி எப்படின்னு படிச்சுட்டு இந்த டாக்ஸ் பாயிண்ட்டும் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க, அதுவே போதும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹெல்பர் அசிஸ்டன்ட் அலவன்சஸ் வந்து பார்ஷியலி டாக்ஸபிள். பார்ஷியலினா இட்ஸ் மீன்ஸ் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கு தான் டாக்ஸபிள் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல ஹெல்ப்பரும் சர்வெண்ட்டும் ஒன்றுன்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஹெல்ப்பர் வேற சர்வெண்ட் வேற. அப்போ சர்வெண்ட் அலவன்சஸ் எதனா இருக்குன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்பர் வேற சர்வெண்ட் வேற. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது உள்ள இருக்கும். அதெல்லாம் மட்டும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கீழே சொல்றேன் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்போசைட் அலவன்சஸ். நம்ம எப்படி டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ 10,000 நான் கொடுக்குறேன், 8,000 உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு, பேலன்ஸ் இருக்க 2,000 தான் டாக்ஸபிள் பண்ணுவோம். ஸோ அதுதான் அவன் சொல்லியிருப்பான். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் ஷல் பி எக்ஸம்டட். என்னது அமௌண்ட், ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்கீங்க, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்கர் பண்ணிருக்கீங்க, விச் எவர் இஸ் லோவர், விச் மீன்ஸ் ஆக்சுவலா நான் எவ்வளவு ரிசீவ் பண்ணேன், நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே 10,000 ரிசீவ் பண்ணேன். ஆர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணேன்னு சொன்னேன், 8,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணேன். விச் எவர் இஸ் லோவர், 8,000. அப்போ 8,000 இஸ் எக்ஸம்டட். இன் கேஸ் ஆக்சுவலா ரிசீவ் பண்ணது 10,000, எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆனது 12,000, ஆனா நான் நெகட்டிவ்ல அலவன்சஸ் காமிக்கலாமான்னு கேட்டா கிடையாது, நில்லுல தான் காட்டணும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்ல பாத்தீங்க இல்லையா, ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் நம்ம நேற்று பண்ணோம். அதுல வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்துச்சு, ரெண்ட் பெய்ட் மைனஸ்ல. அங்க நம்ம நெகட்டிவ்ல போடல, நில்லுன்னு போட்டோம். ஞாபகம் இருக்கா? இந்த வரைக்கும் பாருங்க, நம்மளுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சு கால்குலேஷன்ல. இது பண்ணீங்கன்னா 82 நெகட்டிவ் வந்துச்சு. கரெக்டா? நேற்று பண்ணோம் -82. அப்ப இங்க -82 நம்ம போடலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது, நில்லுன்னு தான் போடணும். த சேம் வே ஹியர் ஆல்சோ உங்களுக்கு 2,000 மைனஸ்ல இருக்கு அப்படின்னா யூ ஷோட் அஸ் நில். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் இன் திஸ் டைப் ஆஃப் அலவன்சஸ். ஓகே, கீழே ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அந்த டாக்ஸ் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அண்டர் டிஃபால்ட் ரெஜிம். டிஃபால்ட் ரெஜிம் இஸ் நத்திங், நியூ ரெஜிம் தான் அப்படி சொல்றான், புது ஸ்லாப்ஸ் தான். ஓகே, ஸோ அஃபோர்சைட் எக்ஸம்ஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், அதாவது மேல சொல்லிருக்க எக்ஸம்ஷன் எது எதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்க முடியுமா, டிராவல் ஆர் டிரான்ஸ்ஃபர் அலவன்சஸ், டெய்லி அலவன்சஸ், கன்வெயன்ஸ் அலவன்சஸ், இது வரைக்கும் தான் எடுத்துக்க முடியுமா. இன் அதர் வேர்ட்ஸ் அண்டர் டிஃபால்ட் ரெஜிம் எக்ஸம்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஹெல்ப்பருக்கு கிடையாது, ரிசர்ச் அலவன்சஸ் கிடையாது, யூனிஃபார்ம் அலவன்சஸ் கிடையாது. நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே வந்தீங்கன்னா இது மூணும் கிடையாதாம்பா. நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே வந்தீங்கன்னா இது மூணும் கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இது மூணும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல கிடையாது. ஓகே, அபார்ட் ஃப்ரம் திஸ் அதை தவிர்த்து மற்றது எல்லாம் எது எதுலாம் வந்து ஓல்டோ அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல இன்னொரு விஷயம், நியூ டாக்ஸ் ரெஜிம் எது இன்க்ளூட் ஆகாதுன்னா இந்த மூணு, திஸ் த்ரீ, ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ரிசர்ச் அலவன்சஸ், யூனிஃபார்ம் அலவன்சஸ், இது மூணு வராது, அவைல் பண்ண முடியாது நியூ டாக்ஸ் ரெஜிம்ல. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுலயும் எங்க பார்த்தோம், இந்த ஸ்பெஷல் அலவன்சஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இதுலயும் நியூ ஓல்டுன்னு இருந்துச்சு. இதுல ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் நியூ வந்து இம்ப்ளிமெண்டே ஆச்சு. அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இந்த டிராவல் டிரான்ஸ்ஃபர். இப்போ அங்க பார்த்தோம் இல்லையா, டிராவல் டிரான்ஸ்ஃபர் அங்கேயே கொடுத்துருந்தோம் ஒரு பாயிண்ட், டிராவல் டிரான்ஸ்ஃபர் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது மட்டும் தான் நியூல வந்து ஆக்சுவல் அலவன்சஸ் இல்ல அமௌண்ட் ஸ்பெண்ட் விச் எவர் இஸ் எக்ஸம்ப்டட். அங்கேயும் கொடுத்துருக்கான், இங்கேயும் கொடுத்துருக்கான். இது மட்டும் தான் நியூல அப்ளிகபிள் ஆகுது. பிளஸ் அதே மாதிரி இந்த இடத்துல நியூல அப்ளிகபிள் ஆகுது, பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் எதனா நியூல அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அவங்க பிளைண்டு, டெஃப் அண்ட் டம்மா இருக்கணும், இல்ல ஹேண்டிகேப்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே, எல்லோல கொடுக்குறேன். ஸோ இந்த டூர் அண்ட் டிராவல் இப்போ அங்க பார்த்த ப்ரொவிஷன் தான் இங்கேயும் இருக்கு. டூர் அண்ட் டிராவல் அலவன்சஸ் அதை நம்ம பார்த்தோம், டெய்லி அலவன்சஸ், கன்வீனியன்ஸ் அலவன்சஸ், இது மூணு தான் அங்கேயும் கொடுத்துருக்கான். சேம் பாயிண்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட்டும் காமன் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அது ரிமெம்பர் ஆகட்டும். இப்போ நாங்க சொன்ன பாயிண்ட் தான் இங்கே இருக்கு. பிளஸ் இதே மாதிரி அவன் பர்சனல் எக்ஸ்பென்ஸை மீட் பண்றதுக்காக எதனா ஒன்று கொடுக்குறோம் ஸ்பெஷல் அலவன்சஸ் அப்படின்னா, அப்போ அந்த பர்சன் பிளைண்டாவோ டம் அண்ட் டெஃபாவோ இருந்து ஹேண்டிகேப்பா இருந்தா மட்டும்தான்
நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எடுத்துக்க முடியும். அதர்வைஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வராங்கன்னா எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் நீங்க வந்து உங்களோட நோட்ஸ்லயோ இல்ல குட்டியா ஒரு நோட் மாதிரி போட்டோ எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ், இந்த அலவன்சஸ் பாயிண்ட்ஸ் போட்டு அலவன்சஸ்ல வந்து ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ்ல ட்ரிக்கி பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகே, டன். ஓல்டு டாக்ஸ், நியூ டாக்ஸ், நம்மளுக்கு எது ஈஸியோ அதை மட்டும் தான் நம்ம எழுதுறோம். நம்மளுக்கு எது ஈஸி? நியூ டாக்ஸ் சைடு தான் ஈஸி. நியூ டாக்ஸ் சைடுனா ஸ்பெஷல் அலவன்சஸ் ஒன்லி ஃபார் பிளைண்டு, டம் அண்ட் டெஃப், அப்புறம் ஹேண்டிகேப். ஓகே, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இப்படி வருது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்னு ஒன்று பார்த்தோம், ஸ்பெஷல் அலவன்சஸ் ஒன்று பார்த்தோம், அப்புறம் இந்த டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ்னு போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் 3 பாயிண்ட். 1, அதுக்கப்புறம் கன்வேயன்ஸ், அதுக்கப்புறம் டெய்லி அலவன்சஸ். ஃபுல்லி டாக்ஸபிளான்னு கேட்டா இல்ல, பார்ஷியலி டாக்ஸபிள். பார்ஷியலி டாக்ஸபிள்னும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், என்ன ஞாபகம் வரணும்? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆயிருக்கோ அதை மைனஸ் பண்ணணும் ஞாபகம் வரணும். ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணணும். ஓகே, வேற என்ன நியூ டாக்ஸ்ல வந்துச்சு? அவ்வளவுதான், இது 2 தான் இருக்கு நியூ டாக்ஸ்ல. ஸோ மற்ற ஓல்ட் டாக்ஸ்ல எது இதெல்லாம் வரும் வராது அப்படின்னா எல்லாமே வரும். அப்ப இந்த சைட்ல வந்து all allowances will be available as per the provision. பட் ஆனா இங்க இது 2 தான் வரும். ஓகே, நியூ டாக்ஸ்ல இது 2 தான் வரும். ஸோ இப்படி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து இதுதான் வரும், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல எல்லாமே வரும். அப்போ ஆஸ் பர் த ரூல்ஸ், அப்போ ஆஸ் பர் ரூல்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா இவ்வளவுதான், இவ்வளோன்னு ஒரு நோட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பின்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல பெருசா யூஸ் ஆகும். ஓகேவா? டன். ஸோ we are moving to next allowances. ஹெச்ஆர்ஏ வரைக்கும் பார்த்துட்டோம் நேற்று. ஹெச்ஆர்ஏ என்னென்ன பார்த்தோம்? ஆக்சுவல் ஹெச்ஆர்ஏ எவ்வளோ ரிசீவ் பண்றாங்க, ரெண்ட் எவ்வளோ பே பண்றாங்க, அதில் 10% ஆஃப் சேலரி மைனஸ் பண்ணணும்னு பார்த்தோம். 50% இன் கேஸ் ஆஃப் மெட்ரோ, 40% இன் கேஸ் ஆஃப் நான் மெட்ரோ அப்படின்றது பார்த்தோம். இது ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன். இது வரைக்கும் ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ அலவன்சஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அலவன்சஸ் பார்க்க போறோம் இப்போ அடுத்து ஃபர்தரா அந்த அபார்ட் ஃப்ரம் த ஸ்பெஷல் அலவன்சஸ் தாண்டி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ். எஜுகேஷன் அலவன்சஸ்னா இப்போ எம்ப்ளாயி இருக்காரு அப்படின்னும் போது எம்ப்ளாயிக்கு சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து சில அலவன்சஸ் எம்ப்ளாயர் கொடுப்பாரு, கம்பெனி வந்து அவங்களுக்கு சில அலவன்சஸ் கொடுக்கும். ஸோ அந்த அலவன்சஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கோம். அதுல எவ்வளவு டாக்ஸபிள் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலவன்சஸ் டு மீட் த எக்ஸ்பென்ஸ் இன் கனெக்ஷன் வித் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் பை வாட் எவர் நேம் கால். அது என்ன வேணா இருக்கட்டும், வாட் எவர் நேம் கால் லிசன்ஸ். அவங்களோட சில்ட்ரன் இருந்தா போதும், அவங்க படிக்கிறாங்க இல்லைன்றதெல்லாம் கூட செகண்டரி, சில்ட்ரன் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும். நான் சொல்றேன், அது சில்ட்ரன் இருந்தா மட்டும் போதும். ஓகே, ட்ரீட்மெண்ட் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்டட். இதுல எவ்வளவு எக்ஸம்ட் ஆகுதான்? 100 ரூபாய் பர் மந்த்துக்கு பர் சைல்டுக்கு, மேக்ஸிமம் 2 சைல்டு. சார் இப்போ நான் 3 சைல்டு வச்சுட்டு இருக்கேன், 3 சைல்டு வச்சிருக்கேன், அப்ப நான் 300 ரூபாய் வரைக்கும் எடுத்துக்கலாமான்னு கேட்டா கிடையாது. 2 சைல்டுக்கு தான் அலோட 200 ரூபாய் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும் பர் மந்த்துக்கு. இன்டூ 12, அப்போ 2400 வரைக்கும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? எக்ஸம்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு எக்ஸம்ட் ஆகாது. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் ஃபார் ஈச் சைல்டு டு த மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன். ஓகே, நீங்க ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க? ஒரு சைல்டு இருக்கும், ஆனா மேக்ஸிமம் 2 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். மேக்ஸிமம் 2 சைல்டு தான், அதர்வைஸ் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா 200 2 சைல்டுக்கும் சேர்த்து, விச் மீன்ஸ் 100 பர் சைல்டு அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் சம் போடும்போது சொல்றேன். டன். அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஹாஸ்டல் அலவன்சஸ். ஹாஸ்டல் அலவன்சஸ் இப்போ மேல கொடுத்தது எஜுகேஷன் அலவன்சஸ், இப்போ இங்க கொடுக்குறது ஹாஸ்டல் அலவன்சஸ். ஹாஸ்டல் அலவன்சஸ்னா அவங்க போய் தங்கி படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா, அந்த எக்ஸ்பென்ஸுக்கு எம்ப்ளாயர் வந்து பேர் பண்ணுவார். எம்ப்ளாயர் வந்து அலவன்சஸ் கொடுப்பாரு எம்ப்ளாய்க்கு. ஓகே, அந்த மாதிரி எதனா அலவன்சஸ் ரிசீவ் பண்றாங்கன்னா
ஸோ ஹாஸ்டல் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் சில்ட்ரன் பை வாட் எவர் நேம் கால்டு, இங்கேயும் வாட் எவர் நேம் கால்டு, என்ன வேணா இருக்கட்டும், ஹாஸ்டல் ரூமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா, தென் அதுக்கப்புறம் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். 300 பர் மந்த் ஆப்பா இதுக்கு, 300 பர் மந்த், இங்க 100 பர் மந்த். ஓகே, அல்லது ஆக்சுவல் அமௌண்ட், இதுவுமே மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சில்ட்ரன் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். அப்ப 300 பர் மந்த்னா 600 வரைக்கும் இவரால் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மேரிட் ஆயிட்டு இருந்தாலுமே அவங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ். ஸோ இந்த பசங்களுக்கு இப்போ மேரிட் ஆயிட்டு இருந்தாலுமே நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஒன்று பார்த்தோமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது என்ன பார்த்தோம், மேரிட் ஆயிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிடும், அதனால வந்து அது டீம்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கீழே வராது அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று படிச்சோம். ஞாபகம் இருக்கா? டீம்டு ஓனர்ல, டீம்டு ஓனர் கான்செப்ட்ல மைனர் சைல்டு மேரேஜ் ஆயிட்டு இருக்கு, மைனர் டாட்டர் ஓகே மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னா தென் தட் இஸ் நாட் இன்க்ளூடட் அஸ் எ டீம்டு ஓனர். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதி கொடுத்தோம்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பேருக்கு அது போகும், அதனால அவங்க தான் அதுக்கு ஓனர், டீம்டு ஓனர் கான்செப்ட் கீழே அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் இங்க மேரிட் ஆன சைல்டு இருந்து இந்த இடத்துல ஒருத்தர் எஜுகேஷன் அலவன்சஸ் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல அவரால் அந்த அலவன்சஸ் எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். டன். சம்முல போவோமா? ஐயோ அங்க அதான் போட்டிருக்கேன், ஈவன் ஏ மேரிட் சைல்ட் ஆல்சோ கன்சிடர், அது மேலே கிரிக்கிட்டேன். ஈவன் ஏ மேரிட் சைல்டு, பாத்தியா நான் எவ்வளவு அழகா அங்க வந்து எழுதியிருக்கேன், எவ்வளவு அழகா எழுதியிருக்கேன்னா சைல்டுக்கு மேரேஜை பத்தி எழுதியிருக்கேன். ஓகே, சோ அப்படி போட்டாதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, தென் இந்த பிச்சைக்காரன் படத்துல 42 வயசு அது கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்படின்ற மாதிரி சைல்டுக்கு மேரேஜ் போட்டிருக்கேன். ஸோ சைல்ட் மேபி மேஜர் ஆர் மைனர் டிரெக்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் வந்து காமன் பாயிண்ட்ஸ் தான். ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் தான். ஓகே, அங்க என்னென்ன இருந்தனோ அதே தான் இங்கே இருக்கு. யூ ஹேவ் டு பி நோட் ஒன் திங், சைல்ட்ல வந்து யார் யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னா அடாப்டட் சைல்டும் இன்க்ளூட் ஆவாங்க, ஸ்டெப் சைல்டும் இன்க்ளூட் ஆவாங்க, பட் நாட் இன்க்ளூட் இல்லெஜிட்டிமேட் சைல்டு அண்ட் கிராண்ட் சைல்டு. ஓகே, கிராண்ட் சைல்டு கூட பேரா பேத்தி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ தாத்தா பாட்டி சம்பாரிச்சு அவங்க அலவன்சஸ் வாங்கினா அதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. அந்த மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் ஆகாது. ஓகே, வேற என்ன இதுல இருக்கு பெருசா, சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சைல்ட தூக்கிட்டு வந்து இது என் சைல்டுலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, அதுக்கு அடுத்து இங்க ஒரு பாயிண்ட், அவைலபிள் ஆப்ஸ் ஒன்லி ஃபார் ஓல்ட் ரெஜிம். ஓகே, ஓல்ட் ரெஜிம் எடுத்திருந்தால் மட்டுமே இது உங்களால எடுத்துக்க முடியும். டன்னா, வேற எதாவது கொடுத்துருக்கானா? ஓகே, ஸோ இப்போ 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 மூணு அலவன்சஸ் பார்த்தோம். என்னென்ன அலவன்சஸ் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள் ஒன்று பார்த்தோம், கரெக்டா? ஃபுல்லி டாக்ஸபிள் சொல்லிட்டு இங்க பார்த்தோம், எங்க இதோ இது ஃபுல்லி டாக்ஸபிள்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகுதோ அதை மைனஸ் பண்ணிக்கலாம், ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே, இதுல இருந்து பார்க்க போறது எல்லாமே ஃபுல்லி டாக்ஸபிளும் கிடையாது, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரும் மைனஸ் பண்ண முடியாது. இப்ப பார்க்க போறது எல்லாமே அவனே கொடுத்துட்டு இருப்பான், நீ இவ்வளவுதான் எடுத்துக்கணும், நீ இவ்வளவுதான் எடுத்துக்கணும்னு வந்து என்ன சொல்லிப்பான், அவனே எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பான். தே ஃபிக்ஸ் த கிரைட்டீரியா, ஃபிக்ஸ்டு கிரைட்டீரியான்னு வச்சுக்கலாமா. அவனே சொல்லியிருப்பான் நீ இந்த மாதிரி 100 ரூபாய் தான் எடுத்துக்கணும், 300 ரூபாய் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவனே சொல்லியிருப்பான். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க அப்படின்னு இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கான். ஓகேவா, டன். சம் உள்ள போவோம் டைரக்டா. ஸோ இதெல்லாம் அப்படியே நார்மல் தான். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 10, மிஸ்டர் லாலு சிங், சரிங்க, ரிசீவ்டு எஜுகேஷன் அலவன்சஸ் ₹80 பர் மந்த், 80 ரூபா ரிசீவ் பண்றாருப்பா. ஆடா பாவமே, ஒரு சைல்டுக்கு 100 ரூபானா ஒரு 80 ரூபா தான் ரிசீவ் பண்றாரு. ஃபார் இஸ் ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்டுக்காக வந்து 80 ரூபா ரிசீவ் பண்றாரு. அடுத்து 90 ருபீஸ் பர் மந்த் ஃபார் இஸ் செகண்ட் சைல்டு. ஓகே, இதுலயும் சூப்பரா இருக்கும்டா. இப்போ 3 சைல்டுக்கு வந்து எவ்வளவு ரிசீவ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுல எந்த சைல்டுக்கு ஹையரா இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுவும் நல்லா இருக்கும் இதுல. ஸோ அதுக்கப்புறம் சைல்டு 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 120 ரிசீவ் பண்றாரு. ஓகே, மொத்தம் 3 சைல்டு வச்சிருக்காரு. இதுல வந்து நம்மளால 2 சைல்டுக்கு மட்டும் தான் எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும், ரைட்? சைல்டு ஸ்பெல்லிங் கரெக்டா? CHILD, என்ன எனக்கு எதுவும் தப்பா இருக்கு ஃபீல் ஆகுது, கரெக்டா தான் எழுதுறேன்.
ஓகே. ஸோ பர் சைல்டுக்கு வந்து நம்மளால எஜுகேஷன் அலவன்சஸ் அப்படின்னும் போது எவ்வளவு எடுத்துக்க முடியும்? 100 rupees பர் சைல்டுக்கு எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஸோ இங்க கொடுத்திருக்கிறது எஜுகேஷன் அலவன்சஸ். ஸோ அதனால நான் இங்க 100 ரூபாய் மேல ரிமெம்பருக்காக எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் he also received hostel allowances 1000 per month. None of his child studying. அவரோட எந்த பசங்களும் படிக்கல. ஓகே. வாட் எவர் இட் இஸ், அங்க என்ன பார்த்தோம்? வாட் எவர் நேம் இட் இஸ். கரெக்டா? So find the taxable children education allowances and hostel allowances if you opt for old regime. அவர் old regime மட்டும் ஆஃப் பண்றேன்னு கடைசியில ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கடாப்பா. ஸோ அதனால அவங்க வந்து வாட் எவர் நேம், அங்க ஒரு ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்க இல்லையா நான் சொல்லும் போது, இந்த பாயிண்ட் by whatever name called. Okay, connection with education or whatever name called, you have the child, right? So அப்போ ஹாஸ்டல் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணாரு? 1000 per month. 1000 into 12, 12,000 ஒரு நான் இப்போ என் புக்ல வந்து ஃபாலோட் அண்டர் ஓல்ட் ரெஜிம் அப்படின்னு கொடுக்கல. அப்போ என்ன பண்றது? இப்போ உங்களுக்கு வந்து இதுதான் அப்ளிகபிள் ஆகும். உங்க புக்கு இல்ல, இந்த புக்கு இப்போ நான் நடத்திட்டு இருக்கேன் இல்லையா, இந்த புக்கு தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. ஓகேண்ணா. ஸோ அதனால இந்த மாதிரி கொடுப்போம். ஐ ஆப் ஃபார் ஓல்டு ரெஜிம். உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஓல்டு ரெஜிமும் தெரிஞ்சிருக்கணும், நியூ ரெஜிமும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த புக் இருக்கு. ஓகேண்ணா. ஓகேங்களா? உங்க கொஸ்டின் இப்படிதான் கேட்பான். நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன்ல, ஒரு புக் இது வச்சு தான் கேட்பான். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பிடிஎஃப் கொஸ்டின்லயே கொடுத்துருவாங்கல்ல ஓல்ட் ரெஜிமோ நியூ ரெஜிம் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. கொஸ்டின்ல சொல்லுவாங்க, நீங்க ஓல்டு ரெஜிம் வச்சு போடுங்க, நியூ ரெஜிம் வச்சு போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ல கொடுக்கல, அந்த டைம்ல வந்து ஓல்டு ரெஜிமும் கொடுக்கல, நியூ கொடுக்கல, ஒருக்கா 2 வாட்டி படிங்க, டபுள் செக் பண்ணுங்க. அப்புறமும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு எந்த ரெஜிம் ஈஸியா ரிமெம்பர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் நோட்ஸ் மாதிரி கொடுத்துல அந்த மாதிரி ஓல்டு நோட் மாதிரி கொடுக்கணும். ஆமா, நான் இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க நோட் மாதிரி கொடுக்கணும். ஓகேண்ணா. டன். டன்ப்பா. ஏன்னா நியூ ரெஜிம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து எந்த டிடக்ஷனுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை, நேரா அடிச்சு தூக்கி டேரக்டா டாக்ஸ் கட்ட வேண்டியதுதான். இது உள்ள போய் இவ்வளவு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது நியூக்கு. ஓகேவா? சோ அது மட்டும் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து அலவன்சஸ் 1000 to 12,000 ஆச்சா? ஹாஸ்டல் அலவன்சஸ் எவ்வளவு வரைக்கும் நம்மளுக்கு மேக்ஸிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 இல்லையா? ஹாஸ்டல் பர் சைல்டுக்கு 300. நம்ம இங்க இருந்து 3 சைல்டு இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் நம்மளால 2 சைல்டுக்கு எடுத்துக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 300 into 2 into 12 போட்டோம் அப்படின்னா எனக்கு 7200 வரும். ஸோ இதை நான் இதுல மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா டாக்ஸபிள் அலவன்சஸ் எவ்வளவு வரும்? 4800. அதே மாதிரி எஜுகேஷன் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80, 90, 120 into 12 into 12 into 12 இவ்வளோ எஜுகேஷன் அலவன்சஸ் ரிசீவ் பண்றேன். இதுல இருந்து எனக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் கொடுக்கணும்? 2 சைல்டுக்கு எடுத்துக்க முடியும். கரெக்டா? நான் 2 சைல்டு அப்படின்னும் போது எந்தெந்த சைல்டு எடுப்பேன்? சைல்டு 3யும் சைல்டு 2வும் சூஸ் பண்ணுவேன். கரெக்டா? சைல்டு 3க்கு 120 இருக்கு, ஆனா எனக்கு எவ்வளவுதான் லிமிட்? 100 தான் லிமிட். ஸோ 100 போட்டுட்டேன். இதுல இருந்து எனக்கு 100 தான் லிமிட், நான் 100 போட்டேன். இந்த சைல்டு நான் சூஸ் பண்றேன் 90 or 100, which ever is lower, மறுபடியும் 90 lower. ஸோ அதனால அகைன் நான் 90 எடுத்துப்பேன் into 12. ஸோ 2 to 8 இதை எக்ஸாம்ஷன். இதை மைனஸ் பண்ணா 1200 எனக்கு டாக்ஸபிள் அலவன்சஸ் வந்துடும். ஸோ 6000 என்னது எனக்கு டாக்ஸபிள் அலவன்சஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இங்க எப்படி 90 எடுத்தோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 190 இது மட்டும் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க நோட் பண்ண வேண்டியது ஹைலைட் பண்ணிருக்கிறது மட்டும் தான். இப்போ நான் இங்க எதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கணும் அதை மட்டும் நீங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னதான் அந்த பசங்க வந்து ஸ்கூலுக்கே போல அப்படின்னாலுமே நீங்க வந்து அலவன்சஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஹேவ் டு ரிமெம்பர். இந்த கொஸ்டின்ல நீங்க அதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். அந்த இடத்துல அந்த வாட் எவர் நேம் கால் அதுதான் அது சொல்ல வந்தேன். ஆச்சா? 11 போவோமா? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ். இப்போ 120 பெர் மந்த் வாங்கும்போது 100 தான் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு 100 எடுக்கணும்னா, ஆனா இப்போ 90 வாங்கும்போது 100 தான் எலிஜிபிள்னா இப்போ அதுக்கும் 100 தானே எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அந்த கான்செப்ட். பட் இந்த இடத்துல பாருங்க, இங்க மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கானா? மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்னா விச் எவர் இஸ் லோவர்னு அர்த்தம். இப்போ 100 பர் மந்த்துக்கு அது வந்து ரூல் படி கான்ஸ்டன்ட், அது 100 அப்படியே இருக்க போகுது. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ் எவ்வளவுன்னு பாருங்க, 90. கரெக்டா? இப்போ மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங்னா இதுல எது மினிமம்? 90. அப்போ 90 தான் எக்ஸம்ஷன் பர்பஸ்க்கு நீங்க எடுத்துக்கணும். அப்போ அதுதான் அங்கேயும் பண்ணிருக்கான், 90 எடுத்திருக்கான். ஓகேண்ணா.
ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு எடுப்போம். இப்போ சைல்டு 3க்கு 120 இருக்கா? சோ இங்க நான் போடுறேன் அகைன். இப்போ 100 ஆக்சுவல் ரிசீவ்டு இருக்கிற இடத்துல எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 வரும். கரெக்டா? இப்போ விச் எவர் இஸ் லோவர் இது இடத்துல? இப்போ 100. இப்போ 100. அப்போ அங்க 100 தான் எடுத்துக்கணும், 120 எடுத்துக்கூடாது. அதனால அங்க 100 எடுத்துருக்கான். அவ்வளவுதான். ஓகேண்ணா. ஓகேவா? சோ அந்த ரூல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் விச் எவர் இஸ் லோவர். அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த ரூல் படி நம்ம போகணும் அப்படின்னா ஃப்ரேம். ஓகேவா? சோ அடுத்து 11 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. கணவன் மனைவிக்கு மொத்தம் 3 குழந்தைகள். அதுல 2 members of them are not studying. 2 பேர் படிக்கலையா. போத் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எக்ஸ் was working in A limited. 2 பேருமே A limitedல தான் ஒர்க் பண்றாங்க. அண்ட் கெட்டிங் சில்ட்ரன்ஸ் அலவன்சஸ் 500 per month அண்ட் ஹாஸ்டல் அலவன்சஸ் 1000 per month. ஒருத்தரும் தனித்தனியா 500, 1000 வாங்குறாங்க போல. ஓகே. கம்ப்யூட் டாக்ஸபிள் சில்ட்ரன் அலவன்சஸ் அண்ட் ஹாஸ்டல் அலவன்சஸ் இஃப் தே ஆப்ட் ஃபார் ஓல்ட் ரெஜிம். ஓகே, நீ ஓல்ட் ரெஜிம் உள்ள வந்துட்டாலே உனக்கு அப்ளிகபிள் தான். ஸோ மிஸ்டர் எக்ஸுக்கு தனியா பண்ணுங்க, மிஸ்ஸஸ் எக்ஸுக்கு தனியா பண்ணுங்க. 500 into 12, 6,000, 6,000. ஸோ இப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணி 2 பேருமே சேலரி வாங்குறாங்கன்னா 2 பேருமே அலவன்சஸ் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னா அப்போ இங்க பாருங்க ப்ரொவிஷனும் டபுள் அப்ளிகபிள் ஆகுதுல்ல. இங்க இவராலையும் மிஸ்டர் எக்ஸாலையும் 100 into 2 பண்ண முடியுது, மிஸ்டர் எக்ஸாலையும் 100 into 2 பண்ண முடியுது. புரியுதா? ஒருத்தரால இல்ல, 2 பேர் எடுத்துக்கிறாங்க சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்சஸ். ஆனா என்ன விஷயம், இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்றது என்னன்னா 2 பேருமே வேலை செய்யணும், 2 பேருமே சேலரி ரிசீவ் பண்ணணும். ஓகேவா? 2 பேருமே சேலரி ரிசீவ் பண்ணிருக்கணும், 2 பேருமே அலவன்சஸும் ரிசீவ் பண்ணிருக்கணும். அப்படி இருந்தா 2 பேராலையும் எடுத்துக்க முடியும். காமன் பாயிண்ட் தான்டா. தனித்தனியா வேற வேற ஆள் வேற வேற வீட்டுல இருக்கிறது பதிலா ஒரே வீட்டுல இருக்காங்கன்ற மாதிரி கணக்கு இது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் எக்ஸ் மிஸ்டர் ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கேன். தனித்தனியா சேலரி ரிசீவ் பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? தனித்தனியா வந்து இப்ப மேல போட்ட மாதிரி லாலு சிங்க்கு எப்படி போட்டீங்க அந்த மாதிரி இந்த இடத்துல 2 லாலு சிங் இருக்காங்கன்னா வேற வேற வீட்டுல இருக்காங்க. ஓகே, நீங்க வேறதான் 2 பேருமே பையன் அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. மிஸ்டர் எக்ஸ் வேற வீட்டுல இருக்காரு, மிஸ்டர் ஒய் வேற ஒரு இடத்துல இருக்காரு. ஓகேவா? சோ அப்ப மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? தனித்தனி பர்சனா வச்சு கால்குலேட் பண்ணுவோமா? அதே சேம் கான்செப்ட் இந்த இடத்துல இவங்க தனித்தனி பர்சன்ஸா வச்சு கால்குலேட் பண்றோம். இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கணக்கு போட்டு 2 பேர் சில்ட்ரனும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். 2 பேரும் தனித்தனி பர்சனா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அதாவது உங்களோட பாயிண்ட்ல இவங்க வேற பர்சன், இவங்க வேற பர்சன். பிகாஸ் ஏன்னா 2 பேருமே சேலரி ரிசீவ் பண்றாங்க. கடைசியில கிளப்பிங் ஆகும், அது வேற விஷயம். கடைசியில கிளப்பிங் கான்செப்ட் வரும், அது வேற விஷயம். அது நான் அப்போ கிளப்பிங் மொத்தமா சொல்றேன். பட் கால்குலேஷன் பர்பஸ்க்கு 2 பேரும் தனித்தனியா பாருங்க. உங்க பார்வையில 2 பேரும் தனித்தனி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே சில்ட்ரன் தானே, அப்போ ஒரே ஒரு எக்ஸம்ஷன் தான் கிடைக்கும். இந்த மாதிரி 2400 ஒன்று தான் கிடைக்கும் அப்படின்னு இல்ல, 2 பேருக்குமே கிடைக்கும். ஏன்னா 2 பேருமே ஒர்க்கிங் பர்சன், 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. 2 பேருக்குமே அப்போ சேலரி கால்குலேஷன் பண்ணணும். 2 பேருமே அப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ அது 2 பேருக்குமே அந்த எக்ஸம்ஷன் அலோவ் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் என்னமோ சேமா தான் வரும். 8,400, 8,400 2 பேருக்குமே. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? 300 into 12 into 2, 7,200. எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆஃப்டர் எஜுகேஷன்? 1000 per month. 1000 into 12, 12,000. ஸோ அதை மைனஸ் பண்ணினா ஆல்வேஸா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8,400 அப்படின்னு தான் வரும். ஓகேவா? இது புரியுது இல்லையா? தனித்தனியா கால்குலேஷன் பண்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும். ஓகே, டன். அடுத்து ட்ரக் டிரைவர் அலவன்சஸ். ஸோ இதெல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் என்னோட பிபிடியில். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோ த்ரூ பண்ணால் போதும். இந்த ட்ரக் டிரைவர் அலவன்சஸ் அதுவுமே ஓல்ட் ரெஜிம் எடுத்திருந்தா தான். ஸோ எனி அலவன்சஸ் பை வாட் எவர் நேம் கால் கிராண்ட் டு ஒன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் எனி டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஓகே, லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. டு மீட் இஸ் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் இஸ் டியூட்டி பெர்ஃபார்ம்ட் இன் கோர்ஸ் ஆஃப் ரன்னிங் ஆஃப் சச் டிரான்ஸ்போர்ட். விச் மீன்ஸ் இப்போ ட்ரக் டிரைவர் இருக்காரு அப்படின்னா அவர் டிரைவர் போற வழியில அவருக்கு சில ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போறாரு அப்படின்னும் போது அந்த டைம்ல அவருக்கு வந்து சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நடக்கும் பர்சனலா. ஓகே, சாப்பாட்டுக்கு ஆகட்டும், இல்ல வேற என்ன சாப்பாடு, வேற என்ன பண்ணுவாரு, வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுவாரு, பாத்ரூம்ஸ் யூஸ் பண்ணுவாரு, அதுக்கு சம்திங் பே பண்ணுவாரு. ஒரு சில இடத்துல தங்குவாரு, நைட்லாம் டிராவல் ஆகணும். இப்போ இங்க இருந்து வந்து மும்பை வரைக்கும் போறோம், இங்க இருந்து பஞ்சாப் வரைக்கும் லாரியிலே டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு சில எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நடக்கும். ப்ரொவைடட் சச் எம்ப்ளாயி இஸ் நாட் இன் ரெசிப்ட் ஆஃப் டெய்லி அலவன்சஸ். பட் இட்ஸ் நாட் அ டெய்லி அலவன்சஸ். ஓகே, அது டெய்லி அலவன்சஸ் மாதிரி கிடையாது. அந்த இடத்துல அவர் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்றதுக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவர் டியூட்டி. இப்போ தமிழ்நாட்டுல இருந்து மும்பை போதா, அது வரைக்கும் அவர் அதோட டியூட்டி, அந்த ட்ரக் டிரைவரோட டியூட்டி. அந்த டைம்ல ஏதாவது அலவன்சஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னும் போது மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் ஷல் பி எக்ஸம்ப்டட். இப்போ நான் அவருக்கு வந்து 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ 20,000 ரூபாயில என்ன பண்ணுமா, 70% ஃபர்ஸ்ட் எடுக்க சொல்றோம். 70% எடுத்தோம்னா 2 7 14,000.
ஸோ 14,000 ஆர் 10,000 பர் மந்த். ஓகே, 10,000 பர் மந்த்னா இந்த 20,000 அப்படிங்கிறது அவர் வந்து நான் என்ன சொல்லலாம் 2 மாசம் வச்சுக்கலாமா? 2 மாசம் ஃபுல்லா சுத்திட்டே இருக்காரு. ட்ரக்லயே சுத்துறாரு 2 மாசத்துக்கு. ஓகே, டிரைவர் வந்து 2 மாசம் ஆயிருக்கு. எங்கெங்கயோ நான் சுத்த விட்டுருக்கேன். இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு 2 மாசம் ஆயிருக்கு. அந்த 2 மாசத்துக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல என்னன்னா பர் மந்த் இப்படின்னா அவர் சுத்தினது 2 மாசம். அப்போ 10,000 இன்டூ 2 பண்ணி இங்க 20,000 போடுவேன். இது ரெண்டுத்துல தான் இப்போ விச் எவர் இஸ் லோவர் எடுப்பேன். மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங் 14,000 இஸ் எக்ஸம்டட். அப்போ ஆக்சுவலா நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன்? 20,000 கொடுத்துருக்கேன். 20,000 மைனஸ் 14,000 பண்ணோம்னா எவ்வளவு இருக்கு பேலன்ஸ்? 6,000 இஸ் டாக்ஸபிள். கான்செப்ட் புரியுதா? இங்க இருக்க ப்ரொவிஷன் அப்படியே புரியுதா? மொத்தமா 2 மாசம் அவரை சுத்த விட்டுருக்கேன். 2 மாசம் சுத்தினதுக்கு 20,000 ரூபாய் அலவன்சஸ் கொடுத்துருக்கேன். அந்த 20,000 ரூபாய் அலவன்சஸ்ல இப்ப நம்ம எவ்வளவு எக்ஸாம் பண்ணணும்னு பாக்குறோம். எவ்வளவு எக்ஸாம் பண்ணணும்னு பாக்குறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. 70% ஆஃப் த அலவன்சஸ். அப்போ 20,000ல 70% முதல்ல எடுக்கிறேன் 14,000. அதே மாதிரி கீழே 10,000 பர் மந்த்துக்குன்னு இருக்கு. அவர் 2 மாசம் சுத்தினாரு, அப்ப அங்க 20,000 வரும். அப்போ இது ரெண்டுத்த கம்பேர் பண்ணி சுத்துறாங்க. அப்ப 20,000 இன்டூ 2 தான் பண்ணும். இந்த 20,000 2 மாசத்துக்கு சேர்த்துதான் நான் கொடுத்துருக்குறது. ஓகேண்ணா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மறுபடியும் சொல்றேன். அதாவது இந்த 20,000 நான் கொடுத்துருக்கேன். வெயிட் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ 2 months மொத்தம் டிராவல் பண்ண போறாரு. ஓகே, இந்த 2 monthsக்கு அவர் ஆக்சுவல் அவர் பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆகிருக்கு, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் அந்த டியூட்டி எவ்வளவு, அந்த பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஆயிருக்குன்னு. ஸோ ஆப்வியஸா 20,000 நடந்திருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதே நான் அலவன்சஸா கொடுத்துருக்கேன். இந்த 2 monthsக்கும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ 70% ஆஃப் அலவன்சஸ் அப்படின்னும் போது மொத்தம் இந்த 20,000 70% இருக்கணும். ஓகேவா? அப்போ 20,000 இன்டூ 7. இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா பர் மந்த்துக்கு நீங்க 10,000 கணக்கு வச்சீங்கன்னா 2 போட்டீங்கன்னா அப்பயும் 20,000 வரும். அதர்வைஸ் இது எப்படி வேணா நடந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் செலவு பண்ணிக்கலாம். செகண்ட் மந்த் 8,000 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிருக்கலாம். பேஸ்ட் ஆன் நேச்சர், அது எப்படி வேணா மாறலாம். இப்போ எப்படி சொல்றது, அவர் அனுப்பியிருக்க ஊர் ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னா அங்க அவர் ஒரு ஸ்வெட்டர் வாங்குறதோ, இல்ல அவர் நிறைய ஜாஸ்தி டீ குடிச்சிருப்பாரு, இல்ல ஜாஸ்தி வந்து நல்ல ஹீட்டான நிறைய சாப்பிட்டுருப்பாரு, லைக் டீ அப்புறம் காஃபி வேற என்ன சொல்லலாம், நல்லா சாப்பிட்டுருப்பாரு, பிளஸ் ஸ்வெட்டர் எதனா வாங்கியிருப்பாரு, இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் திடீர்னு நான் ரொம்ப வெயிலா இருக்க ஏரியாக்கெல்லாம் அனுப்புறேன்னா தினமும் ஒரு ஜூஸ் குடிச்சிருக்கலாம். ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதாகட்டும், இல்ல சம்திங் என்னமோ அங்க இடத்துல ஸ்டே பண்றதாகட்டும். ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டே பண்றது, ஏசி ரூம் புக் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். மேபி அவரோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி, அந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து மாறும். கரெக்டா? ஸோ அந்த ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் மாறுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க மாறும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஓவராலா 2 months 20,000 அவருக்கு கொடுத்துருக்கேன். 20,000 அலவன்சஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்படி அலவன்சஸ் கொடுக்கும்போது கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா இதுல 70% எடுங்க அப்படின்னு சொல்லுது. எடுத்தா 14,000 வருது. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா 10,000 பர் மந்த்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இங்க கண்டிஷன் சொல்லுது. இதுக்கும் கண்டிஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எழுதுனதுக்கும் கண்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, நான் எழுதுனது வேற. கண்டிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா 10,000 பர் மந்த்துக்கு சொல்லுது. அவர் அந்த டிராவல் முடிக்கிறதுக்கு எவ்வளவு மந்த் ஆச்சு அவருக்கு? 2 months. ஸோ அப்போ நான் அந்த அந்த பேசிஸ்ல 2 போட்டு இங்க 20,000 போட்டேன். ஸோ 14,000 ஆர் 20,000 விச் எவர் இஸ் லோவர் 14. ஸோ அந்த 14 கொண்டு போய் நான் இதுல மைனஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் எக்ஸாம் பண்ணணும். 20,000 மைனஸ் 14,000 போட்டா 6,000 தான் எனக்கு வந்து டாக்ஸபிள் அலவன்சஸ். ஓகேவா? 10,000 பெர் மந்த் இருக்குல்லண்ணா, அது கம்மியா வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமாண்ணா? இப்போ 70% வந்து அதிகமா, ஓகே, கம்மியா வர மாதிரி. ஓகே, நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல வந்து 20,000 பதிலா 30,000 இருக்குமா 2 மாசத்துக்கு சேர்த்து. இப்போ 2 மாசம் அவர் வெளியே சுத்தினாரு, அதுக்கு வந்து நான் 30,000 அலவன்சஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த 30,000 அலவன்சஸ் அப்படின்னும் போது இதுல 70% எடுத்தோம் அப்படின்னா 21,000. 30,000 நான் அவருக்கு அலவன்சஸ் கொடுக்குறேன். எவ்வளவுக்கு? 2 மாசத்துக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன் அவருக்கு அலவன்சஸ் மட்டுமே. இப்போ 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னா 30,000 ரூபாயில 70%. ஸோ ஆப்வியஸா 21,000 வரும் 70%. அப்போ இங்க 21,000 எத்தனை மாசம் சுத்தனா? 2 மாசம் தான் சுத்தணும். அப்போ இன்டூ 2 20,000.
இப்போ இதுல whichever is lower 20,000 தான் lower. அப்போ 20,000 சூஸ் பண்ணிட்டு அலவன்சஸ் நான் எவ்வளவு கொடுத்தேன் 30,000 கொடுத்தேன். இப்போ 30,000 மைனஸ் 20,000 பேலன்ஸ் 10,000 நான் என்ன பண்ணணும் டாக்ஸபிள் பண்ணணும். ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ புரிஞ்சா? எஸ்ண்ணா. ஓகே ஓகே. சோ அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஒன்று நோட் பண்ணியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா அது டெய்லி அலவன்சஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். மைட் பி அது டெய்லி அலவன்சஸா இருந்தா என்ன பண்ணுமா ஃபுல்லி டாக்ஸபிள் ஆயிடும். இந்த மாதிரி ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கொடுக்கவே தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிடுவான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல பார்த்தது ட்ரக் டிரைவர் அலவன்சஸ், ட்ரக்கு டிரைவர் அலவன்சஸ். இங்க பாக்குறது டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னா கேப் புக் பண்றது அந்த மாதிரி சம்திங், கேப்ல புக் பண்ணி நீங்க வரீங்க அந்த மாதிரி தான். ஓகேவா? So an allowances by whatever name called to meet an expenditure for the purpose of traveling between place of residence to the place of duty. அதாவது உங்களோட வீடு ஹவுஸ்ல இருந்து உங்களோட ஆபீஸ் போறீங்க இல்லையா, அப்போ நீங்க ஏதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்றீங்கன்னா ஆபீஸே கேப் கொடுக்கும், அது ஒரு பக்கம். பட் ஆனா நீங்க வந்து புக் பண்ணி ஆட்டோல போறதோ கேப்ல போறீங்க அந்த மாதிரி ஏதாவது போறீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அவைலபிளா பிளைண்டு, டெஃப் அண்ட் டம்மு, ஹேண்டிகேப் இவங்களுக்கு மட்டும்தான் அலோகபிள். இவங்க 3 பேருக்கு மட்டும் தான் இது அலோகபிள். இது டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். ஸோ இங்க பாருங்க, இங்க நோட் பண்ணுங்க அவைலபிள் அண்டர் போத் ரெஜிம். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து நியூ ரெஜிம்ல ஒரு பாயிண்ட் நோட் எழுதும் போது நான் அந்த பாயிண்ட் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன், இது வந்து ஆன்டிகேப், டம் அண்ட் டெஃப், அதுக்கப்புறம் பிளைண்ட் இருந்தா எடுத்துக்கலாம்னு பார்த்துருந்தேன். அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஒரு நோட்ஸ் உங்களுக்கு எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த நோட்ஸ் எழுதணும்ல. இதோ இந்த நோட்ஸ் இது எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் திருப்பி திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த ஸ்பெஷல் அலவன்சஸ்ல இங்க எழுதிருக்கோம்ல, நம்ம எழுதணுமே ஒன்லி ஃபார் பிளைண்ட், டம் அண்ட் டெஃப், ஹேண்டிகேப்னு. ஸோ அதே தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது த சேம் ப்ரொவிஷன்ஸ் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணிருக்காங்க அதெல்லாம் 3,200 பர் மந்த்துக்கு. அவ்வளோதான். நோ எக்ஸெப்ஷன்ஸ் அவைலபிள் டு தாசி, அதை தான் ஸ்பெசிஃபைட் ஆகும். மேலே சொன்னதை தவிர்த்து வேற எவனா இருந்தீங்க அவங்களுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஜஸ்ட் ப்ரொவிஷன் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஓகே. அதுக்கப்புறம் கீழே சம்திங் ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கான். அசசி மஸ்ட் பி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியாவா இருக்கணும். எனி அலவன்சஸ் ஆர் பர்பசஸ் டு சச் எம்ப்ளாய்ஸ் ஆர் எக்ஸம்ப்டட் அண்டர் 10(7). ஓகே. இன்கேஸ் இப்போ இதுலயே வந்து அசசி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லயே அசசி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்காரு அண்ட் ஒர்க்கிங் அவுட் சைடா இருக்காரு. மஸ்ட் பி இப்படி இருந்தாரு அப்படின்னா எனி அலவன்சஸ் ஆர் பர்பசஸ் டு சச் எம்ப்ளாயி ஷல் பி எக்ஸம்ப்டடாம்பா. இப்போ என்னன்னா இதுக்கான டாக்ஸ் பாயிண்ட் இல்ல, திஸ் இஸ் அ காமன் பாயிண்ட். இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா இப்படி பண்ணிட்டானுங்க. இதோட அலவன்சஸ் முடிஞ்சு சென்ஸ் அந்த அலவன்சஸ் பாயிண்ட் முடிஞ்சு. இப்போ இங்க கொடுத்துருக்க டாக்ஸ் பாயிண்ட் என்னன்னா ஓவராலா இப்போ முன்னாடி நம்ம என்னென்னலாம் அலவன்சஸ் பார்த்தோம் அது எல்லாத்தையும் கொண்டு வரோம். எல்லாத்தையும்னா இப்போ பிஃபோரா பார்த்தோம்னா சிட்டி காம்பன்சேட்டரி, யூனிஃபார்ம், ஃபுல்லி டாக்ஸபிள், பார்ஷியலி டாக்ஸபிள்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு வரோம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அசசி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காரு, அதே மாதிரி அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. 3 கண்டிஷன் இது மொத்தம். ஓகே. 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனா அவரு ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியாவில் போய் ஒர்க் பண்றாரு, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இந்தியாவோட சிட்டிசன், ஆனா வெளியே போய் ஒர்க் பண்றாரு அப்படின்னா எனி அலவன்சஸ் ஆர் எனி பர்க்விசிட்ஸ் டு சச் எம்ப்ளாய், யாரு இந்த எம்ப்ளாய், ஓகே, ஷல் பி எக்ஸம்ப்டடாம்பா. இந்த மாதிரி நீ பார்ஷியலி டாக்ஸபிள் பண்றது, பார்ஷியலி வந்து இது பண்றது, இப்போ எப்படி பார்த்தோம் இந்த மாதிரி 70, 10,000, அதே மாதிரி 100, 200, 300 இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா, இது எதுவுமே கிடையாது. ஆனா இந்த 3 கண்டிஷன் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன கண்டிஷன்? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கணும், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், ஒர்க்கிங் அவுட் சைட் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணணும் இந்தியாக்காக, விச் மீன்ஸ் அந்த எம்பசி அந்த மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி பர்சனா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா தென் நத்திங் ஷல் பி டாக்ஸபிள். எல்லாமே எக்ஸம்ப்டட் தான், எதுவுமே டாக்ஸபிள் ஆகாது. ஓகே. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் போய் விளரானுங்க. ஓகே. இதெல்லாம் புரிஞ்சுதா அந்த பாயிண்ட்? மேல இருக்க பாயிண்ட் கூட கீழே கம்பேர் பண்ணிக்காதீங்க. மேல பாயிண்ட் டாக்ஸ் பாயிண்ட் அங்கேயே முடிஞ்சிச்சு. இந்த டாக்ஸ் பாயிண்ட் வந்து இப்ப பார்த்த மொத்த அலவன்சஸ்க்கு சேர்த்து ஒரு டாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓகே டன். அப்புறம் யூஎன்ஓல இருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவைலபிள் அண்டர் போத் ரெஜிம், அது வந்து நாட் டாக்ஸபிள். யூஎன்ஓனா அமைதி பாதுகாப்பு, அதுக்காக வந்து ஒரு அமைப்பு இருக்கும் வேர்ல்ட் லெவல்ல. ஸோ அதுல இருந்தாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நாட் டாக்ஸபிள். அதே மாதிரி காம்பன்சேட்டரி அலவன்ஸும் வேற என்ன பார்த்தோம், அவங்களோட சேலரி எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அண்டர் த சேலரி கீழே தான் டாக்ஸபிள் பார்ப்போம் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஜட்ஜஸ் சேலரிஸ் ஆல்சோ இன்க்ளூட் அப்படின்னு நான் ஒரு பாயிண்ட் வந்து எழுதியிருப்பேன். கரெக்டா?
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி டைம்ல இந்த டிரான்ஸ்ஃபர் டைம்ல அவங்க ஏதாவது காம்பன்சேட்டரி ரிசீவ் பண்றாங்க இந்த டிரான்ஸ்ஃபருக்கு அப்படின்னா தட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். எங்கேயோ 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது பாருங்க. ஓகே, ஓ அது கீழே வேற தனியா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். Allowances to judges or high court or supreme court available under both regime. Any allowances paid to judge of high court, that is 22A 2 and sumptuary allowances. Sumptuary allowances under section 22C of high court judge condition of service act 1954. Okay, based on that service they have received something lump sum allowances or I think so. அது என்னன்னு எனக்கு தெரியல. Sumptuaryனா பல்கா ரிசீவ் பண்றது மாதிரி, பல்க் லெசன்ஸ் அவரோட சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட அலவன்சஸ் ரிசீவ் பண்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ் நாட் டாக்ஸபிள். அலவன்சஸ் டு த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அண்டர் 23P ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் இஸ் ஆல்சோ எக்ஸம்டட். ஒன்றும் இல்லை, இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்க ஏதாவது அலவன்சஸ் ரிசீவ் பண்ணியிருந்தா தட் இஸ் எல்லாமே எக்ஸம்டட், நாட் டாக்ஸபிள், அவ்வளவுதான். விச் மீன்ஸ் ஜட்ஜஸ் ரிசீவ் எனி அலவன்சஸ் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் எப்படி எழுதலாம்? High Court or Supreme Court judges received any allowances is exempted. அவ்வளவுதான், முடிஞ்சுப்பா. மற்றபடி நீங்க வேற ஏதாவது பெருசாலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது உள்ள போய் இந்த அலவன்சஸா, இந்த செக்ஷனா, 22C-ஆ 22A-வா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் யூ ஹேவ் டு பிட் ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவங்க எதனா அலவன்சஸ் ரிசீவ் பண்ணா தட் இஸ் எக்ஸம்டட். ஓகேவா? தட். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2BB சப்கிளாஸ் 2 நான் பார்த்தேன், ஆப் ஃபார் ஓல்டு ரெஜிம். இது உள்ள போய் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் மட்டும் இதை கொடுங்க. என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸ்பெஷல் அலவன்சஸ் நோட்டிஃபைட் பை கவர்மெண்ட். இதெல்லாம் பழைய புக்ல இல்லை, பட் நியூ புக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கான். என்னன்னா சில ஏரியாஸை பேஸ் பண்ணி சில அலவன்சஸ் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இவ்வளவுதான் எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். 800 700 300 இப்படி இவ்வளவுதான் நீங்க எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இது தாண்டி எக்ஸம்ஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எதை பத்தி பேசியிருப்பான்னா ஹில்லி ஏரியாஸ், விச் மீன்ஸ் அந்த மலையா இருக்க ஏரியாஸ். அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து சம்மந்தமே இல்லாம மாறிட்டே இருக்கும் கிளைமேட். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ பவுண்ட் இருக்க ஏரியாஸ், இல்லைன்னா அவலான்சி அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சம்திங் லைக் ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைட் வந்து 1000 மீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தா இவ்வளவுதான் நீங்க வந்து பர் மந்த்துக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த ஏரியாக்கு இவ்வளோ, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 7000, இந்த ஏரியாக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஓகேவா? நியூஸ் பேப்பர் ரீட் கொடுத்தா போதும். ஃபுல்லா படிக்கணுமான்னு கேட்டா உங்களோட கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம் இதை எப்படி இருக்குன்னு. ஓகே, லாஸ்ட் அட்டம்ப்ட்ல ஏதோ இந்த மாதிரி கேட்டு நான் கேள்விப்படல, யாரும் என்கிட்ட சொல்லல. ஓகேவா? ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க. இவ்வளவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது யாரையாலையும், இவ்வளோ அலவன்சஸ் பர் மந்த்துக்குன்னு. எதனா ஒரு 2 மார்க்ல கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சானா இது கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அது போக எனி ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி அலவன்சஸ் கொடுத்துட்டு பார்டர்ல ஏரியால வந்து ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது ரிமோட் லொக்காலிட்டி அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டிஃபிகல்ட் ஏரியா அலவன்சஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா டிஸ்டர்ப்டு ஏரியா அலவன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, டிஸ்டர்ப்டு ஏரியானா அந்த ஏரியால வந்து எப்பவுமே எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஹேப்பன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கலாம், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சில ஏரியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நோ எக்ஸம்ஷன் அவைலபிள் இஃப் எக்ஸம்ஷன் இஸ் கிளைம்ட் அகேன்ஸ்ட் எனி அலவன்சஸ் ரெஃபர் டு 0.8910. 0.8910 என்ன சொல்லுது? 0.8910 இது கண்டர்ல நீங்க ஏதாவது எக்ஸம்ஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இது 3 என்ன சொல்லுது? எனி அலவன்சஸ் இன் நேச்சர் ஆஃப் கவுண்டர் insurgency allowances grant to members of armed force operation in area away from the permanent location. ஓகே, இப்போ ஆர்மிலாம் இருக்காங்க அப்படின்னும் போது சம்திங் அவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஃப்ரம் த பர்மனன்ட் லொகேஷன், அவங்களோட பெர்மனன்ட் லொகேஷன் வந்து வெளியே எங்கேயா போய் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அவங்க ஏதாவது ரிசீவ் பண்ணுவாங்க. லைக் அவங்க ஒரு அலவன்சஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அலவன்சஸ் ஏதாவது ரிசீவ் பண்றாங்க அப்படின்னும் போது ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளிகபிள் 3900 பர் மந்த்துக்கு. அடுத்து இது வந்து ஆஸ் பர் லா படி. அடுத்து காம்பன்சேட்டரி ஹைலி ஆக்டிவேட்டட் ஃபீல்ட் ஏரியா அலவன்சஸ் கிராண்ட் டு ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஓகே, சம்திங் ஏதாவது காம்பன்சேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. ஹைலி ஆக்டிவேட் ஃபீல்ட் ஏரியா அந்த மாதிரி ஏரியால இருக்கும்போது அதுவும் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளிகபிள். அப்போ 4200. இது எல்லாமே ஆர்ம்டு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகே,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு ஒரு லைன் படிச்சோம் இல்லையா? அந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னா இந்த மாதிரி ஆர்மி இருக்கிற ஏரியாஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப்ட் ஏரியா ஆல்வேஸா அதுதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஹைலண்ட் விச் மீன்ஸ் டியூட்டி அலவன்சஸ் டு ஆர்ம் ஃபோர்ஸ் எல்லாமே ஆர்ம் ஃபோர்ஸ் தான் இருக்கு. பிளேசஸ் வந்து அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஹைலண்ட் கரெக்டா. இந்தியாவோட ஹைலண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப் வந்து கவர் ஆகும். ஐ திங்க் ரைட் சைட்ல இருக்கும் இல்லையா? அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு கடைபேசி பே ஆஃப் பெங்கால் சைடு வரும். ஓகே, பே ஆஃப் பெங்கால். ஸோ அந்த மாதிரி ஏரியால இருக்கு. அங்க ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அங்க 3250 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதை தவிர்த்து இதுல நீங்க எடுத்திருந்தீங்க, இந்த 8, 9, 10ல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த 2 உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? 8, 9, 10ல எடுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்டர்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆப்வியஸா ஆர்மிக்கு தான். ஸோ அப்போ இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா மேஜரா நான் நிறைய இதுல படிக்கும்போது ஆர்மி ஃபோர்ஸ் பற்றி தான் படிச்சேன். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் ஹை ஆட்டிடியூட். அதாவது இது வந்து மலை மேல இருந்தா 1060, 1600. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்மி ஃபோர்ஸ் தான் நான் நிறைய படித்தேன். தென் ஸோ எப்படி ரிமெம்பர் பண்ணலாம்? இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் இது ரிமெம்பர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கு. வேற வழி இல்லை, கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல லிட்டில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபைட் ஏரியாஸ் விச் மீன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள ஒரு ஸ்பெசிஃபைட் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல 1050 பர் மந்த் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே கொடுத்து ஸ்பெசிஃபைட் ஏரியா த்ரூ அவுட் மிசோரம், திருப்பூர், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜாக் ஃபால்ஸ் இன் சிக்மோமா டிஸ்ட்ரிக்ட் இன் கர்நாடகா. ஓ, இப்படிலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கா கர்நாடகால? அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் அசாம் அண்ட் மேகாலயா. தெர் ஆர் 200 and 300, 750, 150, 1100, 1300. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊருங்க தான் இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப் இந்த மாதிரி ஹைலண்ட்ஸ் இருக்கு. அதை விட்டா இமாச்சல் பிரதேஷ் இருக்கு, மிசோரம் இருக்கு, திரிபுரா இருக்கு, மணிப்பூர் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஜிஎஸ்டி படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ல எப்படி படிக்குதுன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஊர் தான் சுத்தி சுத்தி இருக்கு. பட் நீ ஹாவ் டு செக்ரிகேட் எவ்வளோ அப்படின்றது மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கு வந்து நீங்களா தான் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. எப்படின்னா ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. ஒரு அமௌண்ட் ஒரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லையா? ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் கொடுங்க போதும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படிக்க வேண்டாம். ஓகேவா? இதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிறது ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிறது இந்த மலையில இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏரியாஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல இருந்து ஏதாவது அலவன்ஸ் வாங்குறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 பர் மந்த். அண்ட் தென் அதுதான் ஏஜென்சி ஏரியான்னு சொல்லுவாங்க சம்திங். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மைனிங் பண்றீங்க, மைனிங் ஏரியால இருக்கீங்கன்னா ஓல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளிகபிள் 800 பர் மந்த். மைனிங் ஏரியால ஒர்க் பண்றவங்களுக்கு அலவன்சஸ் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் காம்பன்சேட்டரி ஃபீல்டு ஏரியா அலவன்சஸ் சம்திங். ஃபீல்டு ஏரியா நீங்க போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியா, நீங்க மாறுறீங்க இல்லையா? அப்போ ஜட்ஜஸ்க்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆனா அந்த இடத்துல ஒரு காம்பன்சேட்டரி ரிசீவ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அந்த மாதிரி நீங்க வேலை செய்யறதுக்கு ஒரு ஃபீல்டுக்கு நீங்க போகணும். அந்த ஃபீல்டுக்கு தான் போய் வேலை செய்யணும். ஆன் சைட் ஆஃப் சைட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து ஆஃப் சைட் போறீங்க, ஆன் சைட் போறீங்க அப்படின்னா அதாவது அந்த ஃபீல்டுக்கே போய் அங்கே போய் ஒர்க் பண்றீங்க அந்த மாதிரி. அதாவது அப்போ அந்த காம்பன்சேட்டரி ஏதாவது ரிசீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ 2600. தென் மாடிஃபைட் ஃபீல்டு ஏரியா. ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? மேலே கொடுத்தது ஒரு ஏரியா, கீழே கொடுத்தது மாடிஃபைடு ஃபீல்டு ஏரியா அலவன்ஸா. மறுபடியும் ஃபீல்ட் ஏரியா மாடிஃபை பண்றாங்கன்னா தென் யூ ஹேவ் டு கெட் 1000 பர் மந்த். ஸோ இதுல நீங்க இதை மட்டும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ம் ஃபோர்ஸ்க்கு மட்டும் எவ்வளோ அப்படின்றது மட்டும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் போதும். இது மட்டும் படிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா மொத்தமாலாம் யாராலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இதுல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டன்னா? ஆனா மேபி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குமோ எனக்கு கொஞ்சம் பயமா பதறது. அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன். போட்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மிஸ் சோனல் being a citizen of India and a government employee as following salary details. outside இந்தியால ஒர்க் பண்ணுதா சோனல்? இல்ல, அவுட் சைடு இந்தியா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்போ எல்லா அலவன்சஸும் எக்ஸாம் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. குறிப்பிட்ட சில அலவன்சஸ் மட்டும் தான் எக்ஸாம் ஆகும். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருந்தானா அதில் மட்டும் சிலது பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் கொடுக்கலாம், இன்னும் சூப்பர். டேரக்டா சம்ஸ்ல போயிடும். ஸோ இப்போ இதுல ஜென்ரல் கேட்டகரி எது எதுன்னு நீங்க பிரிக்கணும். பேசிக்ஸ், டேர்னஸ் அலவன்சஸ், டேர்னஸ் பே, ஃபீஸ் இது இருக்க ஜென்ரல்ல வந்துருமா? மற்ற எல்லா அலவன்சஸ் இருக்கா? ஓகே, இது எல்லாம் ஜென்ரல். டெர்மினல் பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா? கிடையாது. மற்றதெல்லாம் அலவன்சஸ் தான் இருக்கு. அப்போ இது எல்லாமே பர் மந்த் பர் மந்த் பர் மந்த் இங்க பர்றானம். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் பர் ஆனம் மாத்திடலாமா? இன்டு 12 இன்டு 12 இன்டு 12. ஸோ பேசிக் சேலரி எவ்வளோ பார்த்தோம் பாருங்க.
2,000 per month. So 24,000. Fees 50,000 per annum. அதே கொடுத்துட்டான். அலவன்சஸ்ல தான் டேர்னஸ் அலவன்சஸ் சேரும். கரெக்டா? ஏன்னா டேர்னஸ் அலவன்சஸ் அது நான் ஜெனரல் கேட்டகரியில் எழுதியிருப்பேன் என்னோட ஞாபகத்துக்காக. பட் இட் வில் பி கம்ஸ் அண்டர் அலவன்சஸ் ஒன்லி. ஓகே, டேர்னஸ் அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 அண்ட் தென் 1,000. ஸோ 3,000 into 12, 1,000 into 12. ஸோ ஆப்வியஸா 36, 12,000 அப்படின்றது வந்துடும். அடுத்து இது வரைக்கும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்குப்பா. ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்றாரு? 5,000 per month-க்கு ரிசீவ் பண்றாரு. ஓகேவா? 5,000 per month ரிசீவ் பண்றாரு. ரெண்ட் பெய்ட் ஃபார் கொல்கத்தா ஹவுஸ் 4,000 per month. கொல்கத்தால இருக்க வீட்டுக்கு வந்து 4,000 வந்து ரெண்ட் பே பண்றாங்க. விச் மீன்ஸ் அப்ப கொல்கத்தா அப்படிங்கிறது மெட்ரோ சிட்டி. கரெக்டா? இட்ஸ் அ மெட்ரோ சிட்டி. மெட்ரோ சிட்டி அப்படின்னும் போது 50% எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். 50% நம்ம எடுத்துப்போம். ஸோ 3 கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்ப்போம். 5,000 into 12, 60,000 ரெண்ட் ரிசீவ்டு. ரெண்ட் பெய்டு எவ்வளோன்னு பார்க்கணும். 4,000 into 12, 48,000. ஸோ ரெண்ட் பெய்டு சேலரியிலேருந்து 10% மைனஸ் பண்ணணும். சேலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரி பிளஸ் டிஏ தான் வந்து சேர்த்துக்கணும். கமிஷன் இருந்தால் கமிஷன் இல்லை. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் அதை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமிஷன் சேர்த்துக்கணுமா என்ன? கமிஷன் 6% இருந்தால் சேர்த்துப்போம். ஓகே, கமிஷன் இல்லை, அதனால நீங்கள் அதில் சேர்த்துக்க வேண்டாம். ஸோ என்னென்ன ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா பேசிக் சேலரி பிளஸ் டிஏ 36,000, 12,000. புரியுதாடா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? 24 30 60 72,000. ஓகே, ஸோ 72,000ல வந்து 10% இருக்கணும். 7,200 வருமா? 72,000ல 10% 7,200. அதே மாதிரி மெட்ரோ சிட்டி தானே அது. மெட்ரோ சிட்டினா 50% எடுக்கணும் இல்லையா? அப்போ நான் இந்த 72,000 50% எடுத்து வச்சுக்கிறேன். 72,000 into 50%. ஸோ 35,000 போட்டா 70, 36,000 வருமா? இதுக்கு 36,000. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து எழுதிக்கிறேன் 3 கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன் எனக்கு? 3 கண்டிஷனு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 60,000 ரூபாய். செகண்ட் கண்டிஷன் வந்து எவ்வளவு வந்துச்சு? 36,000 ரூபாய் வந்துச்சு. தேர்ட் கண்டிஷனு ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் த salary. 10% ஆஃப் த salary 7,200 வந்துச்சு. ஸோ 48,000 7,200 போச்சு அப்படின்னா 41,800 42 40,800 41 48 40,800. கரெக்டா? ஸோ இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர் 40,800. ஓகேவா? ஸோ 40,800 கொண்டு போய் நான் என்ன பண்ணுவேன்னா லோவர் புரியல. 36,000 லோவர். சாரி 36,000 விச் எவர் இஸ் லோவர். ஓகே, ஸோ விச் எவர் இஸ் லோவர்ல 36,000 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஆக்சுவல் ரெண்ட் அலவன்சஸ் ரிசீவபிள் எவ்வளோ? 60,000. 60,000 மைனஸ் 36,000. இதை நான் எக்ஸாம் பண்ணோம் இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4,000 40 24,000 வருதா? ஸோ 24,000 வந்து நான் டாக்ஸபிள் காட்டுவேன் ஹெச்ஆர்ஏல. 24,000 புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ ஹெச்ஆர்ஏக்கு மொத்தம் 3 கண்டிஷன். ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளோன்னு பாக்குறீங்க. ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்னா 5,000 into 12 போட்டிருக்கான். 5,000 தான் உங்களோட அலவன்சஸ் ரிசீவ்டு. ஸோ 60,000. அதே மாதிரி சேலரியில எதெல்லாம் ஆட் பண்ணணும்? இந்த 24 ஆட் பண்ணணும்னு சொன்னேன், 36 ஆட் பண்ணணும்னு சொன்னேன், 12 ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? டிஏ பிளஸ் சேலரி. கமிஷன் கொடுத்தா கமிஷன் ஆட் பண்ணணும், கமிஷன் கொடுக்கல. ஸோ அதனால அது மூணுத்தையும் ஆட் பண்ணி அதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ்? 50% எடுத்தனா 36,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் 48,000ல 7,200 10% ஆஃப் சேலரி இங்க எடுத்தோம் இல்லையா? அதோ ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் பண்ணா 40,800. இப்போ இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர். இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர் 36,000. ஸோ 36,000 நீங்க போட்டுட்டு இந்த 60,000ல மைனஸ் பண்ணணும். இதுதானே உங்களோட ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். சாரி, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் வருது போறா, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஸோ அது பண்ணீங்க அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 24,000. புரிஞ்சுதா? டாக்ஸபிள். இது எக்ஸம்டட். நீங்க கண்டுபிடிக்கிறதெல்லாம் எக்ஸம்ஷனுக்கான தான் இங்க. சரிண்ணா? ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் இருக்கலாம். அது வந்து எஜுகேஷன் ஃபீஸ் ஆனா நம்ம
சைல்டு எஜுகேஷனுக்காக ஃபிக்ஸ் ஆனா அது புரியல என்னது? ஃபீஸ் 50,000 ஒன்று இருக்குல்லண்ணா, ஃபீஸ் 50,000 per annum. ஆமா, அது வந்து அது வந்து சைல்டு எஜுகேஷனுக்கான ஃபீஸ் ஆனா? இல்ல 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 அந்த ஃபீ வேற. அந்த ஃபீ வந்து உங்களோட ஒர்க்கிங்காக கொடுத்துருக்க ஃபீ, விச் மீன்ஸ் how I say like salary தான். ஃபீன்றது ஒரு salary தான். மைபி நீங்க வந்து செப்பரேட்டா வேற எதுனா ஆக்டிவிட்டி பண்ணி ஃபீஸ் மாதிரி ரிசீவ் பண்ணிருக்கீங்க, கமிஷன் மாதிரி. ஓகே. அது ஆனா அது ஏன் நம்ம அந்த இதுல எடுத்துக்கல, நம்ம அந்த எதுல? சேலரியில நம்ம அது எடுத்துக்கலையா அது? ஃபீஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா அவன் சொல்லிருந்ததே கண்டிஷன் படி. ஏன் அது வந்து ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் எடுத்துக்கலன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்னன்னா அவன் கொடுத்துருக்க கண்டிஷனே பாத்தீங்கன்னா salary here means, இதுதான் ஹெச்ஆர்ஏ கால்குலேஷனுக்கான salary. which means ஹெச்ஆர்ஏ கால்குலேஷனுக்கு இந்த salary இருக்கா, அதுக்கு மேல ஒன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஒன்னு என்னன்னா இந்த ஒண்ணுதான் salary here means. நீங்க எது எதெல்லாம் எடுக்கணும்னு அவனே சொல்லிட்டான். ஹெச்ஆர்ஏ கால்குலேஷன் நீங்க எது எதெல்லாம் எடுக்கணும்னா பேசிக் salary, டிஏ ஃபார்மிங் பார்ட்டா இருந்தா எடுங்க, அதுக்கப்புறம் கமிஷன். அவன் இந்த இடத்துல உங்க fees ஸ்கிரீன் சொன்னது. தெரியல. ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதுண்ணா. பயந்துட்டேன். சோ புரிஞ்சுதா? சேலரியில இதுதான் எடுக்கணும்னு அவனே சொல்லியிருக்கான். சோ இதுல ஃபீஸ் நம்ம சேர்க்கவே கூடாது. அவனே சொல்லியிருக்கான் salary here means அப்படின்ட்டுன்னு. ஓகேண்ணா. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு மறுபடியும் ஜென்ரல்ல இருந்து பார்த்துட்டு வரணும். அதாவது அந்த கிளான்ஸ்ல இருந்து பார்த்துட்டு வரணும் போனா. இங்க பாருங்க, இது நான் ஜென்ரல் அப்படின்னு அன்னைக்கு நான் பாக்ஸ் போட்டேன் இல்லையா, அதுல இந்த ஃபீஸ் இருக்கு பாருங்க. ஓகே, ஜென்ரல்ல. சோ இத ஒரு கிளாஸ் பார்த்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அலவன்ஸஸ் செப்பரேட்டா அதுக்கு தனியா கொடுத்துருக்கான், அது வேற. இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களோட சேலரியிலே சேர்ற ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி கோ த்ரூ பண்ணும்போது ஒரு இடத்துல சேலரிக்கு அவனோட இது சேஞ்ச் ஆகும். ஒரு கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவனே சொல்லுவான். இங்க பாத்தீங்கன்னா கிராஜுவிட்டி கால்குலேஷன்ல salary here means அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். இங்க வந்து பேசிக்கும் டிஏ மட்டும் தான் ஆட் ஆகுது. அதே மாதிரி நாட் போகால salary here means ஒன்று கொடுத்துருப்பான். இது இருக்கு பாருங்க, salary here means பேசிக் டிஏ லாஸ்ட் ட்ரான். அதை வச்சு எடுத்துட்டோமா? முடிஞ்சா? இன்னும் எங்க இருக்கு? இந்த இடத்துல பாருங்க, போகா கீழே வந்தா நாட் போகா கீழே வந்தா அந்த மாதிரி salary மாறுது பாருங்க. பேசிக்ஸ் டிஏ இங்க கமிஷனை சேர்த்து இருக்குன்னு சொல்லியிருக்கான் ஆவரேஜ் கால்குலேஷனுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கால்குலேஷன் பர்பஸ்க்கு salary சேஞ்ச் ஆகும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். பொறுமையா போயிட்டு என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு பார்ட்டாவே யோசிங்க. அதாவது மொத்தமா போட்டு குழப்பிக்கிறத விட எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு முதல்ல இருந்து யோசிக்கணும். முதல்ல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சேலரியில என்னென்ன மீனிங்ஸ் எல்லாம் பார்த்தோம், யார் யாரெல்லாம் வந்தாங்க, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் ஏஜென்சி பிரின்சிபல் ஏஜென்ட் தான் வராதுன்னு பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம், ஜட்ஜஸ் இன்கமும் இதுல இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஸ்லைட்டா மூவா எங்க வந்தோம், மொத்தம் சேலரி உள்ள ஒரு 5 பிரிவுன்னு இருக்கு. அதாவது அது உள்ள ஒரு 5 ஹெட் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 5 ஹெட் என்னென்ன அப்படின்னா ஜென்ரல், டெர்மினல் பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி, வேற என்ன இருக்கு, அலவன்சஸ், ஃபைனலா இன்னொன்னு என்னது, என்னடா டக்கு ஞாபகம் இல்லை, ஜென்ரல், அலவன்ஸ், பெர்குசிட்ஸ். ஓகே, ஸோ பெர்குசிட்ஸ், அதுக்கப்புறம் டெர்மினல் பெனிஃபிட்ஸ், ஃபைனலா ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. விச் மீன்ஸ் 5 ஹெட். அந்த 5 ஹெட் உள்ள சேலரின்னு ஒரு ஹெட். அந்த சேலரி உள்ள ஒரு 5 விஷயம் நம்ம பார்த்தோம். என்னென்னா ஜென்ரல், அலவன்சஸ், பெர்குசிட்ஸ், டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இந்த 5 பார்த்தோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை தொட்டோம் அப்படின்னா டெர்மினல் பெனிஃபிட்ஸ் தொட்டோம். டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளோட கிராஜுவிட்டி, அதுக்கப்புறம் லீவ் என்கேஜ்மெண்ட், பென்ஷன், இது மூணுத்துக்கு மட்டும் தான் நம்ம கால்குலேஷன்ஸ் வித் சம்மோட பார்த்தோம். நல்லா ஞாபகம் இருக்கா? மற்ற ரெண்டுமே ப்ரொவிஷன் தான். வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டும் சரி, ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் சரி, ரெண்டுமே வெறும் ப்ரொவிஷன் மட்டும் தான் படிச்சோம். அப்போ அந்த 3 பார்த்தோம். அந்த 3ல ஃபர்ஸ்ட் நான் கிராஜுவிட்டியை சூஸ் பண்றேன். கிராஜுவிட்டியை சூஸ் பண்ணா அது உள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாய், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ரெண்டா பிரியுது. ஸோ அதுல நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் தான் நான் டாக்ஸபிள் பண்ண போறேன். அந்த நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயில மறுபடியும் அது ரெண்டா பிரியுது. என்னது, போகா ஆக்ட், நாட் அண்டர் போகா ஆக்ட் அப்படின்னு அதுல ரெண்டா பிரியுது. அதுக்குள்ள நான் என்னென்ன கால்குலேஷன்லாம் பண்ணேன், என்னென்ன ஃபார்முலாலாம் நான் பார்த்தேன், அது சின்னதா எழுதி வச்சுக்கணும். அவ்வளவுதான், கிராஜுவிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ அது உள்ளதான் நீங்க என்ன பார்க்கணும்னா சேலரி ஹியர் மீன்ஸ்னா ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் நான் சேலரிக்கு என்ன எடுக்கணும் அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அகைன் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா லீவ் என்கேஜ்மெண்ட்க்கு வரணும். லீவ் என்கேஜ்மெண்ட்டும் சேம், கவர்மெண்ட் எம்ப்ளாய், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். ஆப்வியஸா நான் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் தான் டாக்ஸபிள் பண்ண போறேன். அது உள்ள இருக்கு 4 கண்டிஷன் இருக்கு. ஆனா
மேல கிராஜுவிட்டிக்கு 3 தான், பட் இங்க 4 கண்டிஷன் மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். இது நம்ம எங்க பார்த்தோம்? லீவ் என்கேஜ்மெண்ட் பார்த்தோம். அப்புறம் பென்ஷனுக்கு வந்தோம். பென்ஷன் உள்ள வரும்போது கிராஜுவிட்டியோட சேர்த்து ரிசீவ் பண்ணிருக்கானா, கிராஜுவிட்டியோட சேர்க்காம ரிசீவ் பண்ணிருக்கானா பார்த்தோம். 33% கிராஜுவிட்டியோட சேர்த்து ரிசீவ் பண்ணலாம். கிராஜுவிட்டியோட சேர்க்காம ரிசீவ் பண்ணிட்டு உனக்கு 50% அப்படின்னு பென்ஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட், ரிட்டர்ன் காம்பன்சேஷன். அதுல இருந்து அப்படியே தாவி எங்க வந்தோம் அப்படின்னா அடுத்து அலவன்சஸ்க்கு வந்திருக்கும். ஸோ இப்போ அலவன்சஸ் போயிட்டு இருக்கு. அலவன்சஸ்ல நம்ம ஹெச்ஆர்ஏ பார்த்தோம். மேஜரா ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ் பார்த்தோம். அதுல எது எதுலாம் நியூ டாக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ன்றதை நீங்க பாத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஃபுல்லி டாக்ஸபிள் எது, பார்ஷியலி டாக்ஸபிள் எதுன்னு பாத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி லைனா ஒரு விஷயமா பார்த்துட்டே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தோம், இந்த இடத்துல இதெல்லாம் சொல்லியிருந்தான், இந்த இடத்துல நியூ டாக்ஸ் ரெஜிம் சொல்லியிருந்தான். அப்ப அந்த கிராஜுவிட்டியே வந்து 2 பேருமே சர்வீஸ்ல இருக்கும்போது ரிட்டையர் ஆனா 2 பேருமே டாக்ஸபிள்னு சொல்லியிருந்தான் அப்படின்றதெல்லாம் சில ப்ரொவிஷன்ஸ். இதெல்லாம் காமனா மைண்ட்ல வரும். ஸோ ஒரு லிங்க் மாதிரி போங்க. ஆரம்பத்துல இருந்து அது அப்படியே ஒரு செயின் லிங்க் மாதிரி போயிட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எங்க உனக்கு ஸ்டக் ஆகுதுன்னு பாருங்க. அந்த அந்த லிங்க்ல, அந்த செயின்ல எந்த இடத்துல நீங்க ஸ்டக் ஆகுறீங்கன்னு பாருங்க. அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு மறுபடியும் அங்க போய் படிச்சுட்டு அந்த மார்க் கிளியர் ஆகுற வரைக்கும் அதை நல்லா படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் அன்கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த செயின் லிங்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களால லிங்க் பண்ணிக்க முடியும். இப்போ சேலரி கடைசியா ஒரு சம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வரும். அது உள்ள கிராஜுவிட்டி, அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு சம் வரும். ஓகேவா? சோ அப்படி போடும்போது அந்த செயின் லிங்க் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பார்த்தோம், இதை பார்த்தோம், இதை பார்த்தோம், இதை பார்த்தோம் அப்படின்னு ரிமெம்பர் ஆயிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஓகேவா? டன். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் வந்து 24,000 அப்படிங்கறது போட்டாச்சு. சரி, யோசிப்போம். உங்ககிட்ட இங்க சேலரி என்ன வந்துச்சுன்னு தான் நான் கேட்டேன். அந்த ஆளு அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டான்டா அப்படின்ற மாதிரி யோசிப்போம். இவர் யாருன்னு தான் கேட்டாங்க, அந்த ஆள் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டான். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். சரி, ஓகே. சோ ஹியர் மத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேஷன் பர்பஸ்க்கு இருந்தது எல்லாத்தையும் ஒருத்தர் சம்மே போட்டு ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. இவன் பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம சம் போட்டா நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. சோ என்னன்னா அடுத்து எஜுகேஷன் அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அலவன்சஸ் கொடுத்துட்டு 3,000 per month கொடுத்துட்டு she is having one adopted child. adopted child இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு இடத்துல ஒரு சைல்டு adopted child இருந்தாலும் எடுத்துக்கலாம் பார்த்தோம் இல்லையா? சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 36,000 ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. பர் மந்த்துக்கு தானே கொடுத்துருந்தோம். 3,000 per month. 3,000 per monthனா 3,000 into 12. ஸோ 36,000. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு சைல்டுக்கு மட்டும் எலிஜிபிள், விச் மீன்ஸ் அவங்க ஒரு சைல்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ 2 சைல்டு பிறந்திருந்தா மட்டுமே, இல்ல 2 சைல்டு அடாப்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே 2 சைல்டுக்கு எடுத்துக்க முடியும். பிறந்திருக்கிறதே ஒரு குழந்தை தான், ஆனா நான் 2க்கு எக்ஸப்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க 2த்துக்குலாம் எடுத்துக்க முடியாது. பிறந்திருக்கிறது ஒண்ணுனா ஒண்ணுத்துக்கு தான் எடுத்துக்க முடியும். இன்கேஸ் பிறந்திருக்கிறது 3 பேர், ஆனா 3 பேருமே படிக்கலனாலுமே உங்களால 2 பேருக்கு எடுத்துக்க முடியும். அது ஒரு ப்ரொவிஷன். ஓகே. சோ இங்க அடாப்டட் சைல்டு ஒருத்தர் தான் இருக்காங்க. சோ அதனால 1,200 எக்ஸாம் பண்ணீங்க. எக்ஸாம் பண்ணிட்டா பேலன்ஸ் டாக்ஸபிள் மைனஸ் பண்ணி 34,800 அப்படின்னு காட்டுவீங்க. ஓகே. அடுத்து ஹாஸ்டல் அலவன்சஸ். ஹாஸ்டல் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 2,000 per month. ஸோ அடாப்டட் சைல்டு ஒருத்தர் இருக்காங்க. 2,000 into 12, 24,000. சேம் ஃபார் தட் அடாப்டட் சைல்டு 300 வரைக்கும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஒரு சில்ட்ரனுக்கு 300 into 12, 3,600. ஸோ மைனஸ் பண்ணி 20,400. அதுக்கப்புறம் ட்ரெஸ் அலவன்சஸ். ட்ரெஸ் அலவன்சஸ் என்னன்னு பார்த்தோம்? ஃபுல்லி டாக்ஸபிள்னு பார்த்தோம். கரெக்டா? ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இங்க நடந்திருக்கு 10,000 per monthக்கு. ஆனா அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. ஃபுல்லி டாக்ஸபிள். ஃபுல்லி டாக்ஸபிள்னா 5,000 into 12 அப்படின்னு போட்டுட்டு 60,000 ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிருவீங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சிடரே பண்ண வேண்டாம். 60,000 ஃபுல்லி டாக்ஸபிள்ல காமிச்சிட்டானா, சோ அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அலவன்சஸ். யூனிஃபார்ம் அலவன்சஸ்க்கு நம்மளுக்கு பார்ஷியலி டாக்ஸபிள் ஆகும். ஏன்னா இங்க ஏதோ சொல்லியிருந்தான், ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணிருக்கான்னு ஏதோ சொல்லியிருக்கான் பாருங்க. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கான். சோ அப்போ இதுக்கு வந்து 2,000 per month. 2,000 into 12, 12,000. ஓகே. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 1,000 per month நடந்திருக்கு. 12,000 இல்ல, 24,000. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் 1,000 per month நடந்திருக்கு. அப்போ 1,000 into 12, 12,000. அதை மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா பேலன்ஸ் 12,000 தான் நீங்க என்ன பண்ணணும்? டாக்ஸபிளுக்கு கொண்டு போகணும். இங்க பாருங்க, யூனிஃபார்ம் அலவன்சஸ். இது எக்ஸம்ஷன். எக்ஸம்ஷன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? விச்எவர் இஸ் லோவர் கான்செப்ட் வரணும். பட் நீங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் இதை விட இது லோவரா இருக்கு அப்படின்னா நில் ஆயிடும். இந்த இடத்துல 24 பதிலாக 10,000 இருக்குன்னா இங்க நில்லுன்னு வந்துடும். ஓகேவா? அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் நான் மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தேன். ஸோ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் 12,000 தான் நீங்க டாக்ஸபிள் பண்ற மாதிரி வரும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் அலவன்சஸ். டிஃபன் அலவன்சஸ் வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கல. கரெக்டா? ஸோ அப்போ அது ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுங்க. 12,000 ஃபுல்லி டாக்ஸபிள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் அலவன்சஸ் ஃபார் ஓன்
எஜுகேஷன், அவங்களோட ஓன் எஜுகேஷனுக்காக ஒன்று நடந்திருக்கு, தென் இட் வில் பி எலிஜிபிள் டு டிடக்ட் தர் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா 2000 இந்த அலவன்சஸ் பத்தி எங்கேயும் நம்ம கிட்ட சொல்லல. ஸோ யூ கெட் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் 2000 into 12 24,000. அதுக்கப்புறம் 1500 into 12 இது ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர். இது நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இருக்க 6000 நீங்க வெளியே காமிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓவரால் அலவன்சஸ் மட்டும் இங்க இருந்து அலவன்சஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அலவன்சஸ் அதாவது டியர்னஸ் அலவன்சஸ்ல இருந்து. ஸோ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ காட் அலவன்சஸ்க்கான ஆன்சர் 36,000 12,000 24,000 34,800 20,400 60 12 12 6,000 மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா டாக்ஸபிள் அலவன்சஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 3,03,200. ரைட்டா? இப்போ கீழே கொஸ்டின் என்ன கொஸ்டினா கீழே, ஹவு ஷால் யுவர் ஆன்சர் டிஃபர், உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும்? சோனல் வந்து அவுட் சைட் இந்தியாவில் ஒர்க் பண்ணாங்கன்னா ரெண்ட் பெய்டு ஃபார் ஜப்பானா. ஆடா நீ எங்கன்னா இரு, நீ தான் அவுட் சைட் இந்தியாவுக்கு போயிட்டே, நீ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிளஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதுவும் இல்லாம நீ அவுட் சைட் இந்தியாவில் வேலை செய்யற அப்படின்னா உனக்கு எந்த அலவன்சஸ்மே டாக்ஸபிள் ஆகாது. டைரக்டா 24,000 50,000 74,000 போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவ்வளவுதான். இந்த மாதிரி சம் கேட்கணும்னு வேண்டிக்கோங்க. ஒரு 2 மார்க்ல இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. எந்த அலவன்சஸும் வராது. அவன் மொத்தம் 3 கண்டிஷன் பார்ப்பீங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா, அவுட் சைட் இந்தியாவில் இருக்கியா, போடு. அவ்வளவுதான். உனக்கு எதுவுமே வராது. டைரக்டா தூக்கி பேசிக்ஸ் பிளஸ் பீஸ் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. அலவன்சஸ் எதுவுமே வராது. உள்ள பூந்து இந்த 7,200 ரூபா 2 ரூபா 200 100 இதெல்லாம் பார்க்கணுமா? ட்ரக் டிரைவர் 70,000 10,000 எதுனா பண்ணு, உனக்கு அது எதுவுமே வராது. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இதுல வேற என்ன நான் ஒரு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு செக் பண்ணுங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயா, முகல் ஜாயின்ட் ஸ்டார் டாக்ஸபிள் ஆஃப்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ டாக்ஸபிள் பண்ணிடுங்க. வேற என்ன இதுல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்? மெடிக்கல் அலவன்சஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள் தான். இங்க பாருங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் ஒன்லி அலோகபிள் ஃபார் டம் அண்ட் டெஃப் ஹேண்டிகேப், அதர்வைஸ் மற்றவங்கள கிடையாது. அதனால அங்க நில் போட்டிருப்போம். So that's why they put a nil here. வேற என்ன கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு? ஹாஸ்டல் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், சர்வெண்ட் அலவன்சஸ்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள் உங்களுக்கே தெரியும். சிட்டி காம்பன்சேட்டரி ஃபுல்லி டாக்ஸபிள், எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல்லி டாக்ஸபிள் உங்களுக்கு தெரியும். ஹெல்ப்பர் அசிஸ்டன்ட் ஒரு இடத்துல பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? அது ஒன்று வரும். அதுல இருந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோமா. இதுவே நியூ ரெஜிமா இருந்தால் அது வராது. ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அலவன்சஸ். ஸோ ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னா ஃபார் ஹிம் அதாவது அவரோட ஓன் பர்பஸ்க்கு இருக்கு அப்படின்னா தென் நீங்க ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? இப்போ என்ன ஆயிருக்குன்னா ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னா இப்போ அங்க பார்த்த அதே கேஸ் தான். இந்த இடத்துல எப்படி மிஸ் சோனல் வந்து அவங்களோட ஓன் எஜுகேஷனுக்காக வந்து பண்ணாங்க அப்படின்றத பார்த்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணும். த சேம் வே ஹியர் இப்போ ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு அவருக்கு எவ்வளோ அலவன்சஸ் கொடுத்துருக்காங்க? 2,000 per month கொடுத்துருக்காங்க. 2,000 into 12 போட்டீங்கன்னா 24,000 வருது. ஆனா அவரு நம்ம தலைவர் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காரு? 8,000 per month பண்ணிருக்காரு. 8,000 per monthனா ஆப்வியஸா 80,000 80 plus 60 96,000 செலவு பண்ணிருக்காரு அவரு. அப்ப ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் மைனஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிட்டு நான் என் ஆன்சர் நெகட்டிவ்ல காட்டலாம்னு கேட்டா அது தப்பு. இது ரெண்டுத்துல which means ஒரு லெவல் வரைக்கும் தான் வரணும். whichever is lower போனீங்கன்னா 96,000 is lower. பட் இந்த 24,000 அதையும் தாண்டி வரா. இது நீங்க மைனஸ்ல பார்த்தா தானே மைனஸ், இது நீங்க பிளஸ்ல பார்த்தா அது பிளஸ் தானே வரா. ஒண்ணும் இல்ல. 24,000 வந்து அலவன்சஸ் ரிசீவ் பண்ணிருக்காரு. 96,000 வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்காரு. இது ரெண்டுத்துல இப்போ whichever is lower 24,000 தான் லோவர். அப்போ ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல 24,000 மைனஸ் 24,000 போட்டு நில்லுன்னு காட்டுருவீங்க. 24,000 மைனஸ் 24,000 நில்லுன்னு காமிங்க எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு. மைனஸ்ல போட்டு 96,000ல 24 மைனஸ் பண்ணி நெகட்டிவ்ல கொண்டு போகவே கூடாது. இது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். HRA கால்குலேஷன்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ்ல கொண்டு போக கூடாது, நில்லுன்னு கொண்டு போகணும். ஓகேவா? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வேற என்ன பெருசா இருக்கு போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வேற எதுவும் பெருசா இல்லப்பா.